ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் 12 வீடியோ பார்க்குறோம். இதுதான் லாஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹவுஸ் வார்மிங் வீடியோ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோலேயே நிறைய விஷயத்த கவர் பண்ணியிருக்கேன். என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரானைட் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கில் நிறைய கடைக்கு நம்ம விசிட் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு வச்சுட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே தான் எடுத்தோம். ஒரு கடைக்கு போகும்போது அவங்களோட ஸ்டெப்ஸில் வந்து லெபத்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கிரானைட் போட்டிருந்தாங்க. அது எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சதுனால அதை பற்றி தான் இந்த கடையில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம். லெபத்ரோனா எப்படின்னா, அந்த கிரானைட் கல்லே பாதி பாலிஷ் பண்ணியும் பாதி பாலிஷ் பண்ணாமலும் இருக்கும். அதுதான் லெபத்ரோ கல்லாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிளாக் கலர் அது மாதிரி தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். 4-5 கடை ஏறி இறங்கி அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டு லாஸ்ட்டாக டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடையில் வாங்கணும்னு. பக்கத்தில் ஒரு கடையில் விசாரிச்சுட்டு போகலான்ட்டு அந்த ஒரு லெபத்ரா இருக்குது. லெபத்ரானா இது மாதிரி தான் அது இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இது இருக்கா, அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பிளாக்கில் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒரு கடையில் சரி இன்னொரு கடையிலையும் விசாரிச்சுட்டு போகலாமேன்னு வந்தால் நம்மளை எட்டி கூட பார்க்க மாட்டேங்காங்க. நம்மளே பார்க்கணும், நம்மளே பிடிச்சிருந்தா சொல்லணும், எடுத்துகிட்டு கூட போயிடலாம் போல இருக்குது. சொல்லுங்க ப்ரோ. அங்கே குமார்னு ஒருத்தர். நானும் இந்த கடையில் வந்து எல்லா கிரானைட்டையும் பார்த்துட்டேன். ஆனால் ஆள் தான் வர மாட்டேங்குது. தூக்கிட்டு போயிடலாமான்னு தோணுது. ஃபஸ்ட்டு கடையில் பார்த்ததோட இந்த கடையில் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே நல்லா தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம் வராங்களான்ட்டு. இது வந்து ஸ்ரீ பவானியா மார்பிள்ஸ் கிரானைட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த கடையில் நிறைய லெபத்ரோ இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று பார்த்தோமா, அப்புறம் இந்த ப்ரௌனிஷ் ஷேடு 2 தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு போடுறதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு லெபத்ரோ இருக்குது. ஒரு வழியாக லெபத்ரோ கிரானைட்டை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதாவது நமக்கு வந்து கடைசி கட்ட வேலைகள்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த சம்புக்கு வந்து ஒரு மூடி போடணும். அதுக்கு தான் அவங்க அளந்துட்டுருக்காங்க. நாளையிலேருந்து கிரானைட் போடுறதுக்கும் ஆள் வந்துடுவாங்க. இன்றைக்கி வந்து டைல்ஸ் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. அப்படியே ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்குது. நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அடிக்கடி வரமாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி உண்டு. இப்படி தான் எப்போவாச்சும் வந்து எட்டி பார்ப்பேன். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்லா ஒர்க்கும் முடிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஹவுஸ் வார்மிங் பண்ணுற அளவுக்கு அது எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும். பெயிண்டரும் எல்லா இடத்துலையுமே ப்ரைமர் அடித்து முடிச்சிட்டாங்க. பெயிண்டர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரே நேரத்தில் முடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக முடிச்சு தந்துடுவாங்க எங்களுக்கு. ஸோ டைல்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்குது. கிரானைட் ஒர்க்கும் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு. ப்ளம்பிங் ஒர்க்கு, ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கான ஒர்க்குன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் நம்ம வந்து அடித்த இன்விடேஷனும் கையில் கிடச்சிருச்சு. நிறைய இன்விடேஷன்லாம் நாங்கள் அடிக்கலை. ஏன்னா இங்கே பெருசாக எங்களை யாருக்கும் தெரியாது. ஒரு 50 இன்விடேஷன் தான் அடிச்சிருக்கோம். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறதுக்காக மட்டும்தான் அடிச்சிருக்கோம். ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே ஃபோன்லேயே கூப்பிட்டாச்சு. ஒரே நாளில் டிசைட் பண்ணி ஒரே நாளில் செலக்ட் பண்ணி அடித்தும் வாங்கியாச்சு. ரொம்பலாம் யோசிக்கவே இல்லை. அங்கே காமிச்சதில் இதுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதே சூஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு இந்த பலகையை வச்சு ஏறிட்டு இருந்தோம்ல, இப்போ தான் ஒரு வழியாக அதுக்கு வழி போட போகிறாங்க. அதுக்கான காங்கிரீட்கான வேலை தான் நடந்துகிட்ருக்குது. இனிமேல் நம்ம கேட்டு வைக்கணும். அப்படி கொஞ்சம் வேலைகள் இருக்க தான் செய்யுது. லாஸ்ட்டு மட்டும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப வேலையாக போச்சு. அதில் தான் கொஞ்சம் ஆள் மெலிஞ்சு போயிட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்போ வீட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து ஃபுல் நேரமுமே நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். இதெல்லாம் ஏதோ மூடி மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன காங்கிரீட் போட்டு காய வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்விடேஷனை வந்து சர்ச்சில் தான் கொண்டு போய் வைக்க போகிறோம். இதுதான் எங்களோட சர்ச்சு மாடம்பாக்கத்தில் இருக்குது. இங்கே கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இன்றைக்கே எல்லாருக்குமே போய் இன்விடேஷன் கொடுக்க போகிறோம். ஏன்னா 50 கார்டு தானே, ஈஸியாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்து மழை காலத்தில் தான் இது எல்லாமே நடந்துகிட்டே இருந்ததுனால நாங்கள் போகும்போது நல்லா மழை வந்துருச்சு. ஒரு இன்விடேஷன் கூட கொடுக்கல. அதுக்குள்ளே மழை வந்ததுனால ஒரு கடையில் ஒதுங்கி இருந்தோம். அதுவும் சாப்பிட்ற கடையாக போச்சுது. ஸோ சாப்பிட்டுட்டு மழை நிற்கும்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். மழை நின்ன பாடே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. பாவம் என் குட்டீஸ் தான் மேனேஜ் பண்ணி எப்படியோ எங்களோட வந்துட்டாங்க. ஏன்னா என் குட்டீஸை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தனியாலாம் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான டோர்ஸுக்குள்ளே லாக்கெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் டோர் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாள் போயிருந்தோம்.
4 செவுர கூட கட்டி வீட்ட எழுப்பிடலாம் போல இருக்கு. அதுக்கான திங்ஸ் வாங்குறது தான் பெரிய பாடா இருக்குது. கதவு வாங்கணும், ஜன்னல் பண்ணணும், அதுக்கு கண்ணாடி போடணும், அதுக்கு லாக் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வாங்கணும். சின்ன சின்ன ஆணிங்களுக்கு கூட தனியா ஒரு ரேட் போடுறாங்க. இப்பதான் எனக்கே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு எந்த விஷயமுமே நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்காது. ஒரு சின்ன ஆணி கூட ரூ. 5 வருதுன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அப்புறமா வீட்டுக்குள்ளே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பொண்ணுக்கு வந்து பிங்க் கலர் வேணும்னா, என் பையனுக்கு வந்து ப்ளூ கலர் வேணும்னா, ஸோ 2 ரூமுக்கும் ஒவ்வொரு கலராக அடிச்சாச்சு. வேறு மாதிரி கலராக தெரியுது என்னோட கேமராக்கு. வேறு ஏதோ ஒரு கலர் தெரியுது. மற்றபடி எல்லாம் இது ஒரு மாதிரி கலர், சாண்டில் கலர். எனக்கு கேமராவில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. இந்த ரூம் கலர் தான் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுதுமா. உன்னோட பனியனில் கூட அந்த கலர் ரெஃப்ளெக்ட் ஆகுது. கேமராவில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அப்படி என்ன கலர் தான் அப்படின்னா அக்வாமரைன். ஐயோ, இதில் க்ரீன் கலரில் தெரியுது பாரு. பெயிண்ட் கலர் எல்லாமே வேறு மாதிரி தெரியுது. ஆமாம், இது ப்ளூ, அக்வாமரைன் ப்ளூ, பட் இது க்ரீன் கலரில் தெரியுது. நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. எல்லா இடமும் அவசர அவசரமாக வேலைகள் நடக்கிறது. என் பொண்ணுக்கு பிடிச்ச பிங்க் கலரையும் ஒரு சைடு அடிச்சாச்சு. இதை பார்த்ததும் என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என் பையனுக்கும் அப்படி தான். சரி, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி எங்களுக்கும். அப்புறமா கிரானைட் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த கிரானைட்டை போட்டுட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கிரானைட்டை சூஸ் பண்ணீங்க, கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. எனக்கெலாம் இந்த அழுக்கு போய் வந்து இந்த கிரானைட் தான் நம்ம சூஸ் பண்ண கிரானைட்டுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுது. கிரானைட் ஒர்க்கு, டைல்ஸ் ஒர்க்கு, பெயிண்டிங்கு, ப்ளம்பிங்கு, ஒயரிங்னு எல்லாம் பண்ணி வீடு ஃபுல்லும் குப்பை. ஐயோ, இதை எப்படி நம்ம நீட் பண்ணி நம்ம எப்படி கிரகப்பிரவேசத்துக்கு நீட்டாக கொண்டு வர போகிறோம்னு நினச்சாலே எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நீட் பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலுமே எப்படிடா இது வீடாக கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு வந்து நமக்கு நைட் ஒர்க் இருக்குது. இந்த நைட்லேயே ப்ளம்பிங் ஒர்க்கும் ஒயரிங் ஒர்க்கும் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒருத்தங்க தான் நமக்கு பண்ணுறாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பேரிவேரில் தான் வாங்கியிருக்கோம். அதோட பார்ட்ஸ் தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அதையே வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு தேவையான ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஆள் வராங்க. அதில் கண்ணாடி இருக்குல்ல, அதை கூட நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஸோ எல்லாமே நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக இறுதி கட்டத்தை நோக்கி நம்மளோட வீடு வந்து அடியெடுத்து வச்சுருக்குது. இதுக்கு மேலே நான் எந்த வீடியோஸுமே எடுக்கலை. ஏன்னா நான் இதுக்கப்புறம் சைட்டுக்கு பெருசாக வரல. நெக்ஸ்ட் வீடியோவாக நம்மளோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய கிளிப்ஸ்லாம் எதுவும் இருக்காது, ஏன்னா யாருமே வீடியோ எடுக்கலை. ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.